பார்த்திருக்கேன். ஆட்ட போட்டு மயில காத்து தோட்ட மேடிய பார்த்துக்கடா. மாட்டுக்காரனே நான் உன் மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா. ஒட்டிச்சு போல வெளி இருக்க முத்தமர வேலை கொஞ்சம் இருக்க. ஒட்டிச்சு போல வெளி இருக்க குத்துமர போல முள்ளும் இருக்க. ஒட்டிச்சு போல வெளி இருக்க முத்தமர வேலை கொஞ்சம் இருக்க. கொட்டக்காரனே கொம்பு இருக்க பத்தி வரட்ட செம்பு இருக்க. மாட்டுக்காரனே நான் மாட்டைய கொஞ்சம் பார்த்துக்கடா. போகாத பாதையிலே போகக்கூடாது. சும்மா முன்னேற போய்கிட்டு தெரியக்கூடாது. போகாத பாதையிலே போகக்கூடாது. சும்மா முத்தையிட்டு அங்கு இங்கு சுத்தக்கூடாது. மாறாதே. மாறாகவே மனுஷே மாறக்கூடாது. மத்தவங்க பட்டத்தின் மேல ஆசை வைக்கக்கூடாது. மாட்டுக்காரனே நான் உன் மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா. மாட்டுக்காரனே நான் உன் மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா. யார் ஒரு சாமியா அங்கும் இங்கும் புலவாடி கொண்டிருப்பது போல தெரியுது. நம்ம சந்திக்காத சாமியார் கிடையாது. நித்யானந்த சாமியார் சந்திச்சிருக்கேன், மத்தியானந்த சாமியார் சந்திச்சிருக்கேன். மத்தியானந்த சாமியார்னா யாரு? 12 மணிக்கு கடை திறந்ததுக்கு அப்புறம் சாமி கும்பிடுறாரு. ஓ அவரு. அதே போல கீழராங்கியத்துல ஒரு சாமியாரை சந்திச்சிருக்கேன். அது யாரு பேரு? அதே போல கீழையூர்ல ஒரு சாமியாரை சந்திச்சிருக்கேன். சந்திக்கிற சாமி. செம்மணி வட்டியில ஒரு சாமியாரை சந்திச்சிருக்கேன். பிற்கா வயசுக்காக பிறந்த மன்னன் என்று பட்டத்தை பெற்ற ஆதியூர்ல ஒரு சாமியாரை சந்திச்சிருக்கேன். ஏ அப்பா. ஆனா இன்றைய தினம் வந்துள்ள சாமி சாதாரணப்பட்ட சாமி கிடையாது. ஆமா, கோட்டமேட்டு சாமியார் சத்தியேந்திர சாமியாரை சந்திச்சிருக்கேன். பாராட்டு பார்த்து கனகத்தில் பாட்டு பாட்டு சாமி அறையா. கானகத்தில் பாட்டு பாடு சாமி அறையா. சாமி அறையா, சாமி அறையா. உயிர்ந்த இடத்தை எரிந்து போக்கு உயிர் உன்னை வளர்க்கும். கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சட்டமா. நீர்கானம் சேர்ந்திருந்தோம் நிலவு வானம் போலே. பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது அதிகமா. நாராயண நாராயண. ஓம் நமோ நாராயண. ஓம் நமோ நாராயண. படிச்சிருக்கேன். ஹரிஓம் நமோ நாராயண. ஹரிஓம் நமோ நாராயண. ஓம் நமோ நாராயண நமக. ஓம் நமோ நாராயண நமக. சரியா பாடு. சரியா தான் பாடுறேன். ஓம் நமோ நாராயண நமக. ஓம் நமோ. ஓம் நமோ. நீங்க வாங்குற சம்பளத்துக்கு மேல வரல, நான் வாங்குற சம்பளத்துக்கு கீழே வரன போதும். நாராயணோட பக்தன். சரி, நீங்க
நான் முருக பக்தி. அப்ப அரோகரான்னு சொல்லு, ஓம் நமச்சிவாய் சொல்லு. சரி. அதை விட்டு நான் சொல்றேங்கிறது நாராயண நமக அப்படின்னு. ஐயா ஓம் நம சொல்லக்கூடாதுல இருக்கு. எல்லாமே சாமி தான். எல்லாமே சாமி தான். ஆமா. ஒவ்வொரு விதத்துக்கும் ஒவ்வொரு விதங்கள் உண்டு இருக்குல்ல. புரியுதா? ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு வேலைகள் உண்டு இருக்கு. அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன வழிமறிக்கிறதுக்கான காரணம் என்ன? நீங்க யாரு முத? யாரு இது? இடம் எங்க இடம்? வந்தது நீங்க யாருன்னு கேட்குறேன். விசாரி இடத்துக்கு வந்தாங்க நீங்க விசாரணை நடத்துவீங்களோ? ஆமாங்க. யார் வந்தாலும் விசாரிக்கணும்ல. மற்ற ஆளுங்க நீங்க விசாரிக்கலாம். சரி. என்ன யாரு விசாரிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. காரணம் என்னவென என்ன பார்த்தாலே எல்லாருக்குமே தெரியும் இவர் என்னதான் என்று. உனக்கு தெரியல? எனக்கு தெரியல. தெரியாம தானே கேட்கிறேன். தெரிஞ்சா ஏன் கேட்கிறேன்? தெரியலையா? தெரியலங்க. சத்தியமா தெரியல. போய் அரவிந்த் கண் மருத்துவமனை கண்ணெல்லாம் நல்ல கண்ணுதான். தெரியலங்கிற ஆளை பார்க்க தெரியுது. யாருன்னு தெரியணும்ல. உருவம் தெரியுது. இன்னார்வாங்கிற விவரம் தெரியல உனக்கு. என்னை பார்த்து உனக்கு தெரியவில்லை. தெரியல. ஈரேழு 14 உலகம் சென்று வரக்கூடியவனா நீங்களா? ஆமா. அதல விதல சுதல மகாதல ராசதல பாதாள பத்திலோகம் சத்திலோகம் தபலோகம் சனலோகம் உபரலோகம் பூலோகம் பிரம்மலோகம் என்று சொல்லக்கூடிய ஈரேழு 14 உலகமும் போய் வரக்கூடியவனா. என்னை பார்த்தாலே எல்லாரும் தெரியும். உனக்கு தெரியலங்கிறிய? ஆளு தெரியுதுங்க. இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்கு. அது என்னன்னா பெட்டி, அது பேர் மிருதங்கம், ஆளுக்கு வந்து பேர் இருக்குல்ல. அது போல உங்க பேர் என்னன்னு கேட்கிறேன். என்னுடைய பெயர் என்ன அப்படின்னா வைத்த பெயர். வச்ச பேர் தான் என்ன பேர்னு கேட்டேன். அதெல்லாம் சொல்லி கூப்பிடுவாங்க. ஆமா. அந்த கூப்பிடுற பேர் தான் என்ன பேர்னு கேட்டேன். அட சத்தமா நின்று கூப்பிடுறாங்கப்பா. ஆமா. வெகு தூரத்துல நின்று எப்படி சொல்லி கூப்பிடுவாங்க? வெகு தூரத்துல தான் அடே அப்படின்னு பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. எப்படி? பேரை சொல்லி கூப்பிடுவாங்கல்ல. அந்த பேர் தான் என்னுடைய பெயர். அந்த பேர் தான் என்ன பேர்னு கேட்டேன். நான் யாருங்கிறது உலகறிஞ்ச விஷயம். சரி. நீ யாருங்கிறது ஊருக்கே தெரியும். ஆமாங்க. 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கு தெரியும். சரி. அப்படி இருக்கணும். என்ன யாருன்ற உனக்கு தெரியவில்லை. சரி. ஈரேழு 14 உலகம் சென்று வரக்கூடிய ஆந்திர மகாமணிபன் அபிஷேக பிரிய சிவா அலங்கார பிரிய சு சோத்திர பிரிய சூர்யா கணிப்பிரிய கந்தா கலகப்பிரிய நாரதா என்று சொல்லக்கூடிய நாரத மகர்ஷியோட திருநாமம். நாரதர். நீங்க என்ன சோழியா வந்தீங்க? இந்த இடத்துல பல சோழி பார்க்கக்கூடிய ஆள். நான் இந்த இடத்துல ஒரு வேலையை தான் வந்திருக்கேன். வேலையா? ஆமா. அது என்ன வேலை? ஆவலம் சொல்கின்ற கானம் கேட்டது. சரி. அதை கேட்டு உங்களை எல்லாம் பார்த்து நல்ல ஆசை வழங்க வேண்டும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோட வந்திருக்கேன். அப்ப எங்க சத்தம் கேட்டாலும் போயிருவீங்களா? எல்லா சத்தத்தையும் பார்க்க முடியுமா? முடியாதுல்ல. கேட்கறதுக்கு எது இனிமையா இருக்குதோ அங்கே தான் போவோம். எல்லா சத்தத்தையும் கேட்குங்க. சரி. சில இடத்துல காதை கொடுத்து கேட்க முடியாத சத்தமெல்லாம் அந்த மூலத்துல ஒரு சில இடத்துல கேட்குது. நிறைய அதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஆகா நல்லா இருக்கேன்னு போக முடியுமா? முடியாது. படத்தனமா இருக்கு. எது கேட்க இனிமையான கானமா இருக்கின்றதோ அதைத்தான் கேட்க முடியும். கண்டிப்பா. ஆமா. சரி. அப்ப இங்க வந்திருக்கீங்க. அந்த வேலையை வந்தீங்களா? வேற எதுவும் வேலையா வந்தீங்களா? நான் பல விதமா வரக்கூடிய இடத்துல முதல் முறையா உங்களை எல்லாம் பார்த்து நல்லா வழங்குதான் வந்திருக்கேன். சரிங்க. ஏன்னா ஒருத்தரை பார்த்த உடனே நல்லவர் கெட்டவர் என்பது எப்ப தெரியும்? ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறது எப்ப தெரியும் அப்படின்னா ஒரு மனிதன் இறக்குன்ற பொழுதும் ஒரு நல்லவர் கெட்டவரான்றது தெரியும். ஆமாங்க. அதே மாதிரி ஒரு மனிதனாகப்பட்டவன் பேசிக்கிட்டு சொல்லுவாங்க. ஆமா. உனக்கெல்லாம் சொர்க்கம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் இது கெடுதல் பண்ணியிருந்தானா உனக்கெல்லாம் நல்ல வாழ்க்கையே இருக்காது. உனக்கெல்லாம் தேவலோகத்துல நரகலோகம் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்பேற்பட்ட நரகலோகம் சொர்க்கலோகம் என்பது பூலோகத்துல இறந்த உடனே தெரிஞ்சுவிடும். தூக்கிட்டு போகையில தெரிஞ்சுவிடும். தூக்கிட்டு போக இறந்த உடனே சொல்லிடுவாங்க. ஒரு நல்ல மனிதனாக இருந்து இறந்திருந்தா என்ன சொல்லுவாங்க? நல்ல மனிதன். இன்னும் 10 வருஷத்துக்கு இருந்திருக்கலாம். 10 வருஷம் விடு. ஒரு 4 வருஷம் இருந்திருந்தா இன்னும் நல்லா இருக்கும். நிறைய விஷயங்களை இந்த ஊருக்காக பண்ணியிருக்காரு. நிறைய ஏழை எளியவருக்கு நிறைய உதவிகளை பண்ணியிருக்காரு. அப்பேற்பட்ட நல்ல மனுஷன் இறந்துட்டாரே அப்படின்னு மக்கள் மனதில் வருத்தம் பெறக்கூடிய அளவு இப்படி ஒரு இடத்துல ஜலம் நீர் கழிக்குதோ அதே மாதிரி பெரியவர்களாட எந்திரிச்சு கூட போக முடியாது. அப்பேற்பட்ட நேரத்துல தான் பெற்ற பிள்ளை மாதிரி பிள்ளையே தாய்தப்பனை பார்க்கணும். அந்த நேரத்துல அடிச்சு உதச்சு துன்புறுத்தது. இப்படி உதைக்கிறாள் அடிக்கிறாள். அடுத்த பிறப்புல பிறக்கின்ற பொழுது ஊனமா பிறப்பேன் விஷயமா பிறப்பேன். புரியுங்களா? இல்லாம இருக்கிற என்ன ஓட ஜென்மத்துல அவங்க அதிகமா குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு கண்டிப்பால கொடுத்து கொள்றது. ஏன்னா குப்பை தொட்டில போட்டுட்டு போறது. இல்லைன்னா எங்கேயாவது அனாதலத்துல சேர்க்கிறது. இப்படிதான் செய்யக்கூடியது மறுபிறப்புல குழந்தைகளை அமைக்கிறவன் பிரம்மனாகப்பட்டவன். இதுதான் வினை விதச்சவே வினை இருக்கிற திணை விதச்சவே வினை இருப்பேன். உப்பு திண்டவன் தண்ணி குடிப்பேன். தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சுட்டேன். தெரிஞ்சு வச்சிருக்கேன். புரியுதா? பரவாயில்ல. உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். என் பேரு கதையின் சாராம்சம். என் பேரு வீரத்தேவங்க. ஆமா. உனக்கு ஏன் வீரத்தேவன் பேர் வச்சாங்க? சும்மா கிடையாது.
பேருக்கு ஆளுக்கு வித்தியாசமா தான் இருக்கு. அதே ஏன் எதுக்காக உனக்கு வீரத்தை விட பேர் வச்சாங்க? ஐயா அண்ணன் தம்பி 7 பேரு. சரி. அப்பாவோட மொத்தம் 8 பேர் காட்டுக்கு வேட்டைக்கு போய்க்கிருந்தோம். போகும்போது பாத்தீங்கன்னா சரியான மிருகம். இடம் போட்டு பார்த்தாலும் 250 கிலோ இருக்கு. அந்த நீங்க ஒரு புலி ஒண்ணு வந்துருச்சு. புலிய பார்த்தது பரம்பரை வேட்டக்காரு. எங்க அப்பாவே பயந்து போய் நெடுக்கிட்டாரு. சரி. அண்ணன் தம்பி 6 பேரும் அரண்டு மிரண்டு நீர் கட்சி ஏற்பட்டுச்சு அவங்க. நான் ஒரு ஆள் மட்டும் என் வீரத்தை காமிச்சு என் பலத்தை காமிச்சு பலவீனத்தை பலம். ஆமா அதே மாதிரி என் தெம்ப காமிச்சு பக்கத்துல இருந்து இவ்வளவு ஒரு கம்பு எடுத்து அதுல ஒரு புழு கலர் புழு துணியை சுத்தி புழு கலர் ஊதா துணி துணியை சுத்தி அதுல தீய பொருத்தி மடன்னு எரிய விட்டு அந்த புலிக்கு நேரம் காட்டினேன். புலி தீ புலி தீ புலி தீ தீ அப்படின்னு காட்டி விரட்டினே அந்த புலி அதை பார்த்து பயந்து ஓடிடுச்சு. அதனால எனக்கு வீரத்தேவன் பேர் வச்சாங்க. அப்போ உனக்கு வீரத்தேவன் பேர் வச்சிருக்கூடாது. என்னத்தை காட்டுன? புலியத்தை தீய காட்டு. மதுரையை காத்தன் மதுரை வீரன். பருத்தியை காத்த பருத்தி வீரன். அப்ப நீ எதை புலிய தீய காட்டி வரதுனால புலி குத்தி வீரன். பேரு அந்த மாதிரி தானே? ஆமாங்க. உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர்? அண்ணன் தம்பி 7 பேர். நீ ஒரு நாளை நிமிச்சு 6 பேருங்க. 6 பேர் காட்டுக்கு வேட்டைக்கு போயிருக்காங்க. யாரும் சொல்ற கானம் கேட்டது அது யாரு? 1க்கு 2 பேர் உள்ள இருக்காரு. யாருன்னு கேட்டேன். ஒண்ணு என் தங்கச்சி வள்ளி, இன்னொரு நம்மாள் தங்கச்சி. ஆமாங்க. உனக்குலாம் ஒரு ஆளா 7 பேர் என்ன தங்கச்சி எப்படிப்பா? தங்கச்சி எங்க இருந்து வந்து தங்கச்சி? ஐயா காட்டுக்கு வேட்டைக்கு போய்கிட்டு இருந்த குத்தியா போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு பள்ளம் ஜேசிபி கிட்ட தோட்டனால 25 நாள் ஆகாத தண்ணி பள்ளம் தோண்ட அவ்வளவு ஒரு பள்ளத்தை லெவுகா விலகு நம்மள அவ்வளவு பெரிய பள்ளம். அந்த பள்ளம் கிடையாது கிணறுடா. அவ்வளவு பெரிய இடம் அந்த லெவுகா விலகையில உள்ள இருந்து பீர்னு சத்தம் கிடைச்சு வீர் உள்ள. அப்பத்தே எங்க அப்பா சொன்னார், ஏழை உள்ள ஏதோ மொசக்குட்டி கிடக்குறது மாதிரி இருக்கு, இந்தடா போய் தூக்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லி கையில தரங்க கொடுத்து அனுப்பி விடுறாரு. நானும் அவ்வளவு ஒரு ஆர்வமா மொசக்குட்டியை தூக்க போய்கிட்டு இருக்கேன். உள்ள போய் பள்ளத்துக்குள்ள இறங்கி இப்படி போய் பார்த்தேன், இல்ல அது மொசக்குட்டி இல்ல, கடைசியா மொசக்குட்டி பொம்பளை புள்ள தூக்கிட்டு வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம். பெண்ணாகப்பட்டவள். ஆமாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. ஏன்னா சில பேர் குழந்தை வாக்கி இல்லாம இருக்கக்கூடியவர்கள்லாம் அனாதை இல்லத்துல ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்த்தோம்னா எந்த குழந்தை அனாதை என்பதே கிடையாது. ஆனா நீங்க வந்து காட்டுக்குள்ள ஒரு குளத்துக்குள்ள ஒரு குளிக்குள்ள கடந்த ஒரு பிள்ளையை எடுத்து வந்து வளர்த்து இந்த அளவுக்கு பெரிய ஆக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்க அப்பாவுக்கும் உங்க குடும்பத்தையும் பெரிய மனசு. அப்பேற்பட்ட பெண்மணியை நான் பாக்குறேன். பாக்கணுமா? அதுக்கு முன்னாடி ஏன் ஒண்ணு இருக்குல்ல, உனக்கு ஒரு ஆளாங்க குப்பையில இருக்கிற கொட்டாச்சி ஒரு கம்பு குச்சியை போட்டு கிடைச்சிடும். அந்த ஆளை வச்சு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த பிள்ளை வச்சு நீங்க என்ன பண்ற? காலையில 6 மணி வரைக்கும் நான் அந்த பிள்ளைதான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா போலார கூட்டு போய் பள்ளிக்கூடத்துல விட்டுரு. ஓடியாத்தா இல்லையா கண்ணே சாப்பிட
என்ன வெள்ளையம்மா அது நாளைக்கு நாடகமா முதல்ல என்கிட்ட வம்பாரம் நம்ம இடத்துக்கு மேலோகத்துல இருந்து நாரத மரிசி வந்திருக்கிறார் கூப்பிடு வாங்க சுவாமி வாங்க சுவாமி வாங்க சாமி கூப்பிட்டா ஓடி வருவாரா சாமியார் வாங்க சாமி பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வந்து விடலாம் ஏன் சாமி ஏன் பாத்தீங்களா உன்னுடைய ஆள் ஆமாங்க உன்னுடைய ஆளை பார்க்கின்ற பொழுது எனக்கு வருது வருதா ஏன்னா தேவலோகத்துல ரொம்ப ஊர்வசி மேனகையோட நடனங்களை பார்த்திருக்கேன் போக பூலோகத்துல இப்பவே பெற்ற ஒரு பெண்ணோட நடனத்தை பார்க்கின்ற பொழுது ஏய், கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம உங்க தாத்தா சொல்லு தந்தானே தந்தானே வந்தேனே தண்ணியங்கோணி சொந்தம்மா பார்த்தருதியே